வைத்தியலிங்கம் அவர்கள் போய் சேர்ந்தது அது மட்டும் அது வந்து திமுக கூட்டணி வலுவடைஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி வலுவடைஞ்சிச்சுன்னு திமுக நினைச்சுன்னா திமுக எவ்வளவு வலுவா இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. அதாவது உதிரி போனது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நாங்க வலுவடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. திமுகவுக்கு இனிமே அங்கிருந்து சரியா தான் முடியும். அதாவது மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், விசிகே, அதுக்கப்புறமா இந்த சில கட்சிகள், ஏன் கொங்கு ஈஸ்வரன் அவங்க சைட்ல இருந்து கூட பிச்சுக்கிட்டு போறாங்க. ஸோ மக்கள் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுமே டயர்ட் ஆயிட்டாங்க. காங்கிரஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் கூட்டணி பார்ட்னர், நேஷனல் பார்ட்னர், அவங்களுக்குள்ளேயே ஒரு பிளவு இருக்கு. ஒரு பக்கம் அறிவாலயத்து வாசல்ல இருக்கு, இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி வீட்டு வாசல்ல இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளவு மேஜர் கட்சிக்குள்ளே இருக்கு. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நேஷனல் இன்சார்ஜ் வந்து பேசும்போது அவர் வந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்னு தான் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லவே இல்லை. ஸோ அந்த கூட்டணி மெயின் அலையன்ஸ் பார்ட்னர் இட்ஸ் அ நேஷனல் பார்ட்டி. இவங்களுக்கு நேஷனல் வாய்ஸ் லெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் லெண்ட் பண்ணுறது இவங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத போது அந்த கூட்டணி எப்படி வலுவான கூட்டணி அப்படிங்கிறீங்க? அப்படி வலுவான கூட்டணி இருந்துச்சுன்னா ஏன் வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் ஜாயின் பண்ணுறது, 2 பேர் ஜாயின் பண்ணுறதெல்லாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இதெல்லாமே வந்து பிஜேபி வந்து டெஸ்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். என்டிஏ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நாங்கள் இழுப்போம், கூட இருக்கிறவன் கடைசி வரைக்கும் இருப்பான், நடுவில் பிச்சுட்டு போகிறோம் போட்டோம். அப்போ இந்த நடுவில் பிச்சுட்டு போனவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய தோல்வியாக தான் பார்க்கப்படும். அவங்களுக்கும் தோல்வி தான். இது திமுகவுக்கும் இது ஒரு பெரிய வெற்றியே கிடையாது. இதை கொண்டாடுறாங்க அப்படின்னா அவங்க மனநிலை எவ்வளோ மோசமாக இருக்குது, எவ்வளோ பயந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.